ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஆரஞ்சு பீல் ரைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆரஞ்சு தோல் வச்சு இந்த ரைஸ் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து மாஸ்டர் செஃப் தமிழில் வினி சிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தாங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். முதல்ல நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா பாயில் பண்ணலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குக்கரில் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சா அந்த மாதிரி வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஆரஞ்சு பழ ஸ்கின் வந்து நமக்கு தேவை, ஆரஞ்சு பழ தோல் வந்து நமக்கு தேவை. அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான பழமாக பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா துருவுறதுக்கு வரும். பாருங்கள், ஒரு பழம் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 வேர்க்கடலை, ஒரு 10 முந்திரி, ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதை நல்லா வறுபட்டதும் நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுருந்தோம்ல ஆரஞ்சு பழத்தோல், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸில் போட்டிருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வற்றி வந்ததும் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு குக் பண்ண ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு ரைஸ் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதில் குக் பண்ண ரைஸ் 1.5 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் பிடிச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் அதில் நல்லா தெரியும். கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக இது ஆல் டைம் ஃபேவரட்டாக மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய மாஸ்டர் செஃப் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.